நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன். நான் முழுமையாக நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? நிஜமாக சொல்கிறேங்க, ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை மிஸ் பண்ணவங்க தான் லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறாங்க. இந்த நிமிஷம் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்பா தப்பிச்சு ஓடியாந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன், லைஃப் ஃபுல்லாக ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் உங்களை நினச்சி அவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேல்யூ அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கலங்க. அது ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிது. அப்போது அதை இழந்தவங்க தானே ஃபீல் பண்ணணும். கொடுத்த நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஒருத்தங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளை விட அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒருத்தங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அது நிஜமாவே பெரிய விஷயம். அதை காப்பாற்றுறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கும் அவனுக்கு துப்பு இல்லைன்னா அவன் தான் அன்லக்கி. அவன் தானே ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அன்போ இல்லை நம்பிக்கையோ வச்சு நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா உங்களை இழந்தவங்க தான் ஃபீல் பண்ணணுமே தவிர நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அவங்க தகுதியானவங்களே கிடையாது. உயிர் வாழ தகுதி இல்லாதவங்க கிட்ட போய் உயிரோட மதிப்பு என்னன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு புரியுமா? கண்டிப்பாக புரியாது. ஸோ உங்கள் வேல்யூ என்னென்னு உங்களுக்கே தெரியாது தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம். நீங்கள் கடவுளோட கிஃப்ட்டுங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் உங்கள் நம்பிக்கையும் அன்பையும் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களை தூக்கி போட்டவங்கள விட்டுட்டு உங்களோட அன்பை நிஜமாகவே அனுபவிக்கிறதுக்கு தகுதியான ஆள் யாருன்னு தேட முயற்சி பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் சிரித்தா ரொம்ப அழகாக இருக்கும். தயவு செஞ்சு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.